வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரீஸ்ல இது பார்ட் 2A. ஆல்ரெடி பார்ட் 1 பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம 2024 எக்ஸாம் எழுதும்போது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு எவ்வளவு தூரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்து என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து 18+ கொஸ்டின் வந்து கரெக்டா போட முடியும். சரியா? இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேவா? இப்போ நேரடியாக நம்ம கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1. முதல் கொஸ்டினை பேப்பர் ஃபோல்டிங் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஒரு A4 ஷீட் இருக்கு. அந்த A4 ஷீட்டை நான் இந்த சைடு ஃபர்ஸ்ட் மடக்கிறேன். மடக்கினதுக்கு அப்புறம் இந்த பாட்டு மட்டும் இருக்குல்ல, ஸோ இந்த பாட்டை நான் என்ன பண்றேன், இந்த சைடு மடக்கிறேன். இது மடக்கினதுக்கு அப்புறம் ஒரு குண்டூசியை வச்சு இந்த மாதிரி ஒரு டயராம் போடுறேன். சரியா? நான் குண்டூசியை வச்சு டயராம் போடும்போது அந்த பேப்பர்ல வந்து என்னன்னா துளையெல்லாம் விட்டுரும். ஃபுல்லாவே எனக்கு என்ன ஆயிரும், இந்த டயராமா இருக்கும். இந்த டயராம நான் இப்ப இப்படி ஓப்பன் பண்றேன். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆன பிறகு இதை வந்து இந்த சைடு ஓப்பன் பண்றேன். எனக்கு என்ன வந்து என்னன்னா ஒரு பிக்சர் ஃபுல் இதுல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஆப்ஷனை பாருங்களேன். நம்ம ஒரு பேப்பரை வந்து என்னன்னா A4 ஷீட்ல இந்த மாதிரி சும்மா வரைஞ்சு நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்களேன். இந்த இங்க இருக்கிற அந்த முக்கோணம் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த முக்கோணம் வந்து இங்க வந்து வரும். சரியா? அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கோடு இருக்கு பாத்தீங்கன்னா, இது இந்த சைட்ல வரும். இங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து இந்த மாதிரி வரும். சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இமேஜ் வச்சோம் அப்படின்னா இங்க இருக்கிற பேட்டர்ன் வந்து எப்படி வரும், இங்க என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எந்த மாதிரி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இமேஜ், அதாவது இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மிரர் இமேஜ் நான் அந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா பாட்டம் சைட்ல வைக்கும்போது சேம் கைண்ட் ஆஃப் எந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டயராம் வரும். ஆனா கீழே இருக்கிற இந்த முக்கோணம் இருக்குல்ல, அது வந்து சேஞ்ச் ஆகும். அது எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னா, மேல வந்து அதாவது கீழே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முக்கோணம், மேல இரவு வச்சு பார்க்கும்போது இது வந்து இந்த மாதிரி மாறும். சரியா? அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து என்ன ஆப்ஷன்ல இருக்கனால இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, இது வந்து செக் பண்ணி பாருங்க. கரெக்டா வந்து இது மட்டும் தான் வந்து என்ன இந்த டயராம்ல வந்து மேட்ச் ஆகும். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா செகண்ட். ஸோ 6 கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிட்டிங் அரௌண்ட் த சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் த சென்டர். எஸ் வந்து என்னன்னா சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பார்ட். சரி, ஒன்னுமே வந்து என்ன ட்ரை பண்ணிடலாம். மொத்தம் என்ன எத்தனைன்னா 6 பேர் இருக்கு சொல்றாங்களா. மொத்தம் வந்து என்னன்னா 6 பேர் வந்து என்னன்னா ஒரு சர்க்குலர் டேபிள். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, எஸ் வந்து என்ன சிட்டிங் டு த தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். நான் 6 இங்க வச்சுக்கிறேன். நான் 6 இங்க வச்சேன்னு வச்சுக்கலேன், எனக்கு எது வந்து ரைட் சைடு வரும், இது வந்து என்னன்னா எனக்கு ரைட் சைடா மாறுமா? ரைட். இது வந்து என்னன்னா லெஃப்ட் சைடா இருக்கும். ஸோ கை வச்சு பாருங்களேன், நம்மளோட கையில இது வந்து ரைட் சைடா இருக்கும், இது வந்து லெஃப்ட் சைடா இருக்கும். இப்போ தேர்டு லெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். இங்க தான் யார் இருக்கானா எஸ் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, பி இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆர். அதாவது ரைட்டுக்கு ஆருக்கு ரைட் சைட்ல யாரு இருக்காங்கன்னா பி இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா பி வருவாங்களா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எம் வந்து என்ன, சாரி இங்க இருக்கா, அண்ட் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. அதாவது ரெண்டு இருக்காங்க. பி வந்து என்னன்னா இமிடியேட் ரைட் ஆஃப் ஆர் அண்ட் ஆல்சோ வந்து இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் வந்து டி. அப்ப டி வந்து இங்க இருப்பான், இவனுக்கு தான் லெஃப்ட்ல வந்து பி இருப்பான். அடுத்து என்ன சொல்றாங்க, எம் இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆருக்கு இமிடியேட் லெஃப்ட்ல யாரு இருக்கு அப்படின்னு பார்த்தா எம் இருக்காங்க. மிச்ச ரிமைனிங் ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே தானே இருப்பாங்க. ஸோ அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்கிற கொஸ்டின் ஹூ இஸ் அ இமிடியேட் நெய்பர் ஆஃப் கே அண்ட் டின்னு கேட்கிறாங்க. ஸோ கேக்கும் டிக்கும் இமிடியேட் நெய்பர் யாரு? எஸ் தானே. அதுதான் வந்து என்ன ஆன்சர். சரியா? நம்ம 2000 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 3. which two sign should be interchanged to make the below equations mathematically correctன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இந்த மாதிரி டூ சைன் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா 4 ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு. இதுவுமே வந்து என்னன்னா சேமா இல்ல. ஸோ இந்த சைடு பார்ப்போமே, இங்கேயும் கிராஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம ரேண்டமா எடுத்து தான் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இப்ப ரேண்டமா செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நான் தேர்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது மைனஸ் அண்ட் பிளஸ் இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணா எந்த மாதிரி ஆன்சர் வரும்னு பார்ப்போம். 42 இருக்கு, அடுத்து வந்து என்னன்னா 12 இருக்கு, ஸோ அடுத்து வந்து என்னன்னா 24 இருக்கு, அடுத்து 84 இருக்கு, அடுத்து வந்து 14 இருக்குல்ல. நான் வந்து என்னன்னா அதுக்கான வேல்யூ போடுறேன். பிளஸ் ஒரு இடத்துல வந்து மைனஸ் வரும், இங்க வந்து டிவிஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து கிராஸ் வரும், இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் வரும். சரி, இப்போ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது டிவிஷனோட இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 12 இங்க 24 இருக்கு, டிவிஷன் பண்ணா எனக்கு 0 வரும். பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு முழு வேல்யூ வந்து ஆன்சர் வர, அதனால இந்த இது வந்து என்ன தப்பு. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிளஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து கிராஸ் இருக்கு. இப்போ நான் வேல்யூல வந்து என்ன போய் சப்ஸ்டியூட் பண்ணணுமா. ஸோ 42 இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கு 12 இருக்கு, ஸோ அடுத்து வந்து என்ன 24 இருக்கு, அடுத்து 84 இருக்கு, அடுத்து வந்து என்ன 14 இருக்கு. சரி, இப்போ
இங்க என்ன வரும் பிளஸ் வந்து என்னன்னா கிராஸ் ஆகும். ஸோ டிவிஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கிராஸ் வந்து என்ன அப்படின்னா பிளஸ் ஆகும். அடுத்து மைனஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். சரி இப்போ நம்ம பண்ணுவோமே, இங்க கிராஸ் இருக்கு, இங்க வந்து டிவிஷன் இருக்கு. சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 42 இன்ட்டு 12 கூட்டணும், அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன 504 வரும். டிவிஷன்ஸ் 24 இருக்குமா? சரி இது இருக்கட்டும். இப்போ 504 24ஆல நான் டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 21 வரும். சரியா, நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 21 வருது. அடுத்து பிளஸ் 84 இருக்கு, மைனஸ் 14. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ 84 21 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 வரும். மைனஸ் எவ்வளவு இருக்கு 14. இப்போ 105ல இருந்து 14 கழிச்சுன்னா ஆன்சர் வந்து 95. அப்போ ஈக்குவலண்டா வருது. அதனால ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துருன்னா கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 4. ஸோ செலக்ட் த ஆப்ஷன் தட் ரிலேட்டட் டு த தேர்ட் ஒன் இந்த சேமேன்னு கேட்குறாங்களே. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடியாட்ரிஷன் சொல்லியிருக்காங்க சில்ட்ரன். நம்மளுக்கு தெரியும் சில்ட்ரனுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம பிடியாட்ரிஷன் தான் வந்து கூட்டிப்போம். ஸோ அதனால அது கரெக்டாக இருக்கும்போது டெர்மண்டாலஜிஸ்ட் யாருன்னா ஒரு ஸ்கின்னுக்கான ஒரு டிசீஸ் வருது, ஏதாவது வந்து என்னன்னா நமக்கு இந்த இரிட்டேட்டிங் ஏதாவது ஸ்கின்ல இருந்துச்சுன்னா யாரை போய் பார்ப்போம் அப்படின்னு டெர்மண்டாலஜிஸ்ட் போய் பார்ப்போம். சரி அதனால ஆன்சர் வந்து என்ன ஃபோர் ஸ்கின். Question number 5. So, which option represents the correct order of the given word as they would appear in the English dictionary சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டிக்ஷனரி ஆர்டர்ல ரேங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் எல்லு தான் இருக்கு, அடுத்து வந்து ஓ தான் இருக்கு. மூணாவது லெட்டர் தான் நம்ம பார்க்க வேண்டியது. இதுல மூணாவது லெட்டரை பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கா, இங்கேயும் என்ன இருக்கு, இங்க வி இருக்கு, இங்க யூ இருக்கு, இங்க சி இருக்கு. கண்டிப்பா தெரியும் சி தான் வந்து என்னன்னா ஆல்பபெட்ல வந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் அஞ்சாவது தான் வந்து முதல். இப்ப பாப்போமே ஆப்ஷன்ல 5 தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அடுத்த நம்பர் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து 5க்கு அப்புறம் வந்து என்ன எது வரும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்க சி இருக்கா, சிக்கு அப்புறம் எந்த லெட்டர் வரும், இங்க என் இருக்கு, இங்க வி இருக்கு, இங்க யூ இருக்கு. ஸோ இங்க அதாவது என்னன்னா இது என்ன, எண்ணுக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூ வரும், அதுக்கப்புறம் தான் வி வரும். அப்ப என்ன மீனிங், என்ன இருக்கிற இது வந்து என்ன 2 இருக்கு. ஸோ இந்த 2ல 1 ஆர் 2 இதுக்குள்ள நான் பார்க்கணும். அடுத்த லெட்டர் பார்ப்பேன், இங்க இ இருக்கு, இ வந்து ஃபர்ஸ்டே வந்துடும். இப்போ என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 5 வரும், அதுக்கப்புறம் 1 வரும், அதுக்கப்புறம் 2 வரும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் நான் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு வந்து என்னன்னா 1 அண்ட் வந்து 3க்குள்ள இருக்கு. இது ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரியா, இப்ப இந்த ரெண்டுக்குள்ள போட்டி போடும் போது அடுத்த லெட்டர் வந்து 3-4 இல்ல 4-3 அதுதான் பார்க்கணும். இப்ப 3-4க்கும் 4-3க்கும் பார்க்கும்போது இங்க வி இருக்கு, இங்க யூ இருக்கு, எது வரும் ஃபர்ஸ்ட், யூ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்ப டைரக்டா என்ன சொல்லிடலாம், 4th தான் வரும். அப்போ 4 அண்ட் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் 3 வரும். சரியா, ஸோ இது வந்து பார்க்க வந்து என்ன டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க டக்கு டக்குன்னு போட்டோம் அப்படின்றத நமக்கு ஆன்சர் வந்து ஃபாஸ்டா கொண்டு வந்துடலாம். கொஸ்டின் நம்பர் 6. ஸோ விச் லெட்டர் கிளஸ்டர் ரீப்ளேஸ் வந்து கொஸ்டின் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் கிவன் சீரிஸ். இதுல ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் வந்து ஃபாலோ ஆகுது, அதை நம்ம கண்டுபிடிப்போம். சரி பார்க்கலாமே. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ இருக்கு, அடுத்து ஆர் இருக்கா, ஏதாவது ஒரு ஃபாலோ வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னன்னா யூ இருக்கு, அடுத்து என்ன வருதுன்னா ஆறு வருது. அதாவது 2 லெட்டர் விட்டு வந்து என்ன ஆறு வருது. இப்போ 6ல இருந்து 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ஓ வரணும். ஓல ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா எல்லாமே ஓ இருக்கு. சரி ஓகே. அடுத்து வந்து என்ன, ஸோ ஓக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணா 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னா எல் வருது. பேட்டர்ன் வருதா, எஸ் எல் வருது. அப்புறம் எல்லுக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னா ஐ வருது. அப்ப கரெக்ட் தான் நம்ம போற பேட்டர்ன். அடுத்து செகண்ட் லெட்டர் ட்ரை பண்ணி பார்க்கணும். செகண்ட் லெட்டர் நம்ம ட்ரை பண்ணவே தேவையில்லை, எல்லாமே கே தான் இருக்கிறதுனால கண்டிப்பா இது எலிமினேட் ஆயிருது. அடுத்து கே தான் இருக்கு, எதுக்கு நம்ம செகண்ட் லெட்டர் ட்ரை பண்ணணும், பண்ணாம தேர்ட் லெட்டர் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இங்க ஆறு இருக்கு, இங்க வந்து ஓ இருக்கு. சரியா, அப்ப இந்த ஆறு இங்க இருக்கு, அடுத்து வந்து ஓ 2 லெட்டர் வெட்டர் இருக்கு. அப்ப ஓல இருந்து 2 லெட்டர் வெட்டர் வந்து எல்லு தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன சொல்லுவாங்க, ஓ கே எல்லு தான் வரும். சரியா, இந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து போட்டு போயிடலாம். இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, அதில் எழுதி வச்சு டக்கு டக்குன்னு வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். சரியா, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 7. சரி, இதுல என்ன சொல்றாங்க, select the set in which the number are related in the same way or the number are வந்து following set. இப்ப இதுல ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும், அதே பேட்டர்ன் இதுலயும் ஃபாலோ ஆகும். இந்த 4 ஆப்ஷனா ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். அது நம்ம என்னன்னு கண்டுபிடிப்போம். சரியா, இப்ப 20, 90 அண்ட் 10 இருக்குல்ல, எப்படி இது வந்து எனக்கு கண்டுபிடிக்கலாம்னா 20 இருக்கு, இங்க 10 இருக்கு. ஸோ பார்ப்போமே, 20 இருக்கு, இங்க வந்து என்ன 10 இருக்கு. இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 வரும். என்ன பண்ணா அந்த நடுவில் இருக்கிற 90 வரும். ஸோ 9ஆல பண்ணா வரும்ல. சரி ஓகே, இந்த பேட்டர்ன்ல ரெண்டாவது 25 இருக்கு, 25ல நான் 10 கழிக்கிறேன், 10 கழிச்சுனா எனக்கு 15 வரும். ஸோ எனக்கு என்ன 135, 135 இங்க இருக்கு. அப்ப 15ல இருந்து எனக்கு 9 போட்டா 95, 45 5, அதுக்கப்புறம் 9 9 ஒரு 4 13 ரைட் வந்துருச்சு. இப்போ என்னன்னா இதுதான் வந்து என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகுது. இதே பேட்டர்ல நம்ம ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதுல நம்ம எல்லா ஆப்ஷனுமே வந்து என்ன கரெக்டா போடும் தெரியாது. சம்டைம்ஸ் வந்து மூணாவது தான் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு. ஸோ அதனால ஜஸ்ட் போடும்போது வந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும். 18 இருக்கு, 18ல இருந்து நான் 10 கழிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 8 வருமா. ரைட், எனக்கு வந்து என்னன்னா 8 வரும். ஸோ 8 இன்ட்டு 9 போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போதா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 72. ரைட், அப்போ எனக்கு ஆன்சர் வந்து என்ன கரெக்டாக வந்துருச்சு. பட் சம்டைம்ஸ் இது வந்து ஃபர்ஸ்டே இல்லை, தேர்டில் இருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது வந்து ட்ரை பண்ணிருக்கோம். அப்படி போகும்போது இந்த செகண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். 19 இருக்கு, 19ல இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், ஸோ 5 வருமா, லைக் சாரி 4 வரும். 4ல இருந்து 9, ஸோ 94 எல்லாம் வரும் அப்படின்னா 36 வரும். ஸோ அப்போ எங்கேயே என்ன தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து வராதுன்னு தெரிஞ்சு. ஏன்னா நடுவில் பாருங்களேன், இங்க வந்து 80 இருக்கு. ஸோ அதனால இது வராது. ஃபர்ஸ்ட் தான் வந்து என்னன்னா ஆன்சர்.
இன்கேஸ் நான் சொல்றேன் இந்த மாத்தி இருந்தாங்கன்னா இது நம்ம வந்து என்னன்னா ஃபாஸ்டா வந்து பண்றது. இந்த கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இது டைம் எடுக்கும் சரியா. டக்குன்னு உங்களால வந்து என்னன்னா எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்ல வரல ஜஸ்ட் லீவ் அவுட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் எண்ட்ல வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரி பாத்துங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து 8, which of the following interchange of the number would make a given equations correct? ஓகே, ஏதோ ஒரு இதை வந்து நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணும். இப்போ 4 ஆப்ஷனை வந்து பார்க்கலாமே. இங்க 15 பெரிய நம்பருக்கு, இங்க 14 பெரிய நம்பருக்கு, இங்க 4 பெரிய சின்ன நம்பர், இங்க 3 வந்து சின்ன நம்பர். இதுல ஏதாவது வந்து படுக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பெரிய நம்பர் எடுத்து பண்றேன் அப்படின்னு பண்ணனா 14 பஞ்சம் மேபி நான் பண்றேன்னு நினைக்கலாம். ஸோ 14ஐயும் 15 என்ன பண்ண போறேன்னா நான் வந்து என்ன ட்ரை பண்ண போறேன். ஸோ இப்போ 8 இருக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் இன்ட்டு 15 பதிலா என்ன வரும்? இங்க வந்து என்ன 14 வருமா? ரைட், இங்க 14 வரும். டிவிஷன்ஸ் 3 அது சேஞ்ச் ஆகாது. அடுத்து பிளஸ்க்கு வந்து இங்க 15 வரும், -4. இப்போ பாருங்களேன், 3 வந்து என்னன்னா நான் 14 அடிக்க முடியாது. அடிச்சனா எனக்கு வரும் பாயிண்ட்ல வரும். ஸோ அப்போ பாயிண்ட்ல வந்து வேல்யூ வராது, முழு வேல்யூ தான் இருக்கு. இது வந்து தப்பு அப்படின்னு இங்கே தெரிஞ்சு போச்சு. வேற நான் பெரிய வேல்யூ எடுத்தேன், அதுக்கப்புறம் என்ன சின்ன வேல்யூ எடுத்தேன். அதனால 4,8 வந்து என்ன எடுத்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுல போட்டோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? 4 வந்து என்ன அப்படின்னா 4 இருக்கிற இடத்துல வந்து 4,8 வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஸோ 8 ஃபர்ஸ்ட் வந்து அப்ப என்ன 4 இருக்கும். 4 கிராஸ் வந்து என்னன்னா 15 இருக்கும். டிவிஷன்ஸ் வந்து என்னன்னா 3 தான், அது சேஞ்ச் இல்லை. பிளஸ் வந்து என்ன 14 அதுலயும் சேஞ்ச் இல்லை. 4 வர இடத்துல வந்து என்ன வரும்? 8 வரும். சரி, இப்ப முன்னாடி 3ஆல அடிச்சுனா ஏதோ 3ஆ வந்து என்னன்னா 5 வரும். சரியா, அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும்? 4 5 வந்து 20 வரும். ஸோ 20 பிளஸ் 14 வருமா? 14 -8. அப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தா 34 வரும். 34ல இருந்து நான் 8 கழிச்சேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு டேரக்டா வந்து 26. அவ்வளவுதான், ஆன்சர் வந்து டேரக்டா வந்துருச்சு. அதனால வந்து நான் செகண்ட்ல வந்து ஆன்சர் போட்டு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து 9. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ அண்ட் பி, ஸோ பிளட் ரிலேஷன்ல வந்து என்னோட ஃபார்முலா கொடுத்து ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு பின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, சாரி அதுக்கு முன்னாடி பிளட் ரிலேஷன்ல நான் ஒரு பேசிக் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபாலோ பண்ணிடுறேன். சரியா, நம்ம இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு டைரக்ஷன் போடுறோம்னா என்ன குறிக்கும் அப்படின்னா மேல குறிக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ரவுண்டு போடுறோம் அப்படின்னு பார்த்தா இது என்ன ஃபீமேலை குறிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு டைரக்ஷன் போடுறோம்னா இது யாரை குறிக்குன்னா சிப்ளிங்ஸ் வந்து என்னன்னா உங்களோட கூட பிறந்தவங்களை குறிக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போடுறோம் அப்படின்னு பார்த்தா இது யாரை குறிக்குன்னா கப்புள்ஸ் குறிக்கும். சரியா, ஸோ இது வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா நோட் பண்ணப்பட்டது. இப்போ அப்போ பார்க்கும்போது ஜி வந்து என்ன பர்சன்டேஜ் பின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் என்ன மீனிங்னா இங்க ஏ இருக்குன்னா ஸோ இவங்க தான் வந்து மீன் பண்ணும். அப்ப இதுல என்னன்னா ஜி வந்து என்னன்னா சிஸ்டர் ஆஃப் வி. ஓகேவா, ஜி வந்து என்னன்னா சிஸ்டர்னா ஃபீமேல், அதனால இது போட்டேன். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர், இவங்களுக்கு வந்து வீக். அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த வி வந்து என்னன்னா அட்டுக்கு கே. ஸோ வீக்கும் அட்டுக்கும் கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வி வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் வந்து என்ன வி. ஓகேவா, இப்போ வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹஸ்பண்ட் ஆஃப் இவங்க வந்து என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட். அப்போ வந்து மேலா, ஸோ மேல். யாருக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து என்ன ஹஸ்பண்ட். ஓகே, அடுத்து பார்க்க வேண்டியது கே அண்ட் வந்து என்ன அட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கே அண்ட் அட் வந்து என்னன்னா கே வந்து மதர் ஆஃப் வந்து யாருக்கு அப்படின்னா பி. இப்போ கே வந்து மதர். சரி ரைட்டு, மதர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. இங்க இருக்கட்டும், பிக்கு வந்து ஜெண்டர் சொல்லவே இல்லை, இருக்கட்டும். அடுத்து என்னது? ஜி வந்து என்ன ஆஷ் எஸ். ஆஷுக்கான என்னதுன்னா இங்க ஜி வந்து என்னன்னா டாட்டர் ஆஃப் வந்து எஸ். ஓகேவா, அப்ப ஜி வந்து டாட்டர் ஆஃப் யாருக்கு? எஸ். அப்ப எஸ் வந்து மேல தானே இருக்கணும். அந்த எஸ் வந்து என்ன அப்படின்னா மேல இருப்பாங்க. இவங்க வந்து உங்களுக்கு டாட்டர்னு சொல்றாங்க. அடுத்து பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பர்சன்டேஜ் எம். பர்சன்டேஜ்க்கான இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எஸ் வந்து என்னன்னா சிஸ்டர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம். அப்ப சிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ சிஸ்டர் மீன்ஸ் வந்து ஜெண்டர் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன கேட்குறாங்க? ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு பி. ஸோ இங்க வந்து பி இருக்காங்க, இங்க வந்து எஸ் இருக்காங்க. இவங்களை பாருங்களேன், இதுல என்ன பேட்டர்ன்ல வருது? ஸோ பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பி வந்து என்னன்னா யாருக்கு மயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேக்கு வந்து மயம். கே வந்து என்னன்னா ஒரு ஃபீமேல். வி வந்து யாரு? வி வந்து என்ன அப்படின்னு வியும் கேயும் வந்து என்னன்னா கப்பல்ஸா. அப்ப வியோட கூட பிறந்தவங்க ஜி. அப்ப எஸ் வந்து இவங்களுக்குமே வந்து என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா தானே. அப்ப இது வி தான் நானும் வச்சுக்கங்களேன். என் பையன் வந்து என்னோட அம்மாவை எப்படி கூப்பிடுவான்? ஃபாதர்ஸோட மதர் தானே. என்ன வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாட்டின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ல வந்து என்ன ஃபாதர்ஸோட மதர் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 10. ஸோ நம்ம இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி கொஸ்டின்ஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் நம்பர் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த கிவன் சீரிஸ் சொல்லியிருக்காங்க. இதில் 7, 50, 351, 2458. இதுல இருந்து தெரியுது பிளஸ்ல போகவே இல்லை, ஏதோ ஒன்று கிராஸ்ல போய் இல்லாட்ட பிளஸ்ல போய் கிராஸ்ல போகணும். அப்படி இது பண்ணாதான் இந்த மாதிரி பெரிய வேல்யூலாம் வரும். சரி, இதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து என்ன ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 7 இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா 50 இருக்கு. நம்ம என்ன பண்ணா 50 வரும்? ஸோ 7 × 7 49 வரும். பிளஸ் வந்து 1 கூட்டுவோம், அப்ப 50 வருமா? ரைட், 49. ஸோ இதே பேட்டர்ன்ல வந்து வேற ஏதாவது 50 இருக்கு, நான் 50ஓட வந்து என்னன்னா 7 இது பண்றேன், பிளஸ் 1 போடுறேன். என்ன வரும்? 50 × 7 நான் இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தா 350. 7 5 35, 350 பிளஸ் வந்து 1. அப்ப என்ன வரும்னா 351 வரும். அவ்வளவுதான், ஃபார்மேட் வந்து வந்துருச்சு. அடுத்து நான் 351 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இதுக்கு 2000, அதாவது 7 ×
ப்ளஸ் வந்து 1 வரும். நமக்கு ஆன்சர் போட்டால் கண்டிப்பா இதுல தான் வரும் அப்படின்னா 2458 தான் வரும்னு வைங்களேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 2458 நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 1 கூட்டணும். இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்து ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணாம என்ன பண்ணா யூனிட் டிஜிட்டை வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இங்க 7 இருக்கு, இங்க 8 இருக்கு. நான் மல்டிப்ளை பண்ண என்ன 7 49, 8 56 வருமா. இது என்ன மீனிங்னா, ஸோ இது எல்லாத்தையும் நான் பெருக்கும் போது கடைசி எழுத்து வந்து என்னன்னா 6ல முடியும். அதோட நான் ஒரு எழுத்து கூட்டுறேன். 1 கூட்டினா என்ன ஆகும், 7ன்னு முடியும். அப்ப எனக்கு யூனிட் டிஜிட்ல என்ன வருதுன்னா 7ன்னு முடியும். அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கும். கடைசி யூனிட் டிஜிட்ல இருக்கிறது பாருங்க 7ன்னு இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா டேரக்டா போட்டு போயிடும். இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்றது போல இந்த மாதிரி ஒரு யூனிட் டிஜிட் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஃபைனலா வந்து என்னன்னா லைக் குவிக்கா வந்து என்னன்னா ஆன்சர் நம்ம கொண்டு வந்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்து மூவ் பண்ணி போயிடலாம். சரியா? இப்ப 10 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்த்தோம். இந்த கொஸ்டினுக்கான வந்து என்னன்னா டோட்டல் இதுல எதுவுமே வந்து என்ன அவ்வளவு டஃபான்னு தெரியல, பட் சில கொஸ்டின்ஸ் வந்து நல்ல டைம் எடுத்துச்சு. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அது மூலம் வந்து என்ன அப்படின்னு நம்ம 2024 எக்ஸாம்ல இருந்து ஈஸியா வந்து என்னன்னா ரீசனிங் வந்து கிராக் பண்ணிடலாம். சரி, அதுவா நான் கொடுக்குற வீடியோ வந்து என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுனா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.